வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் நம்ம ஐஎன்எம்மில் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள் அந்த தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் சுல்தான்களின் எதிர்ப்பு. சரிங்களா? அதை தவிர தமிழ்நாட்டில் நடைபெற்ற பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சி அதையுமே நம்ம பார்க்கணும் தான். ஆனால் அது நமக்கு யூனிட் 6ல் மேடம் ஆல்ரெடி நடத்திக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால் அந்த ஒரு பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலுநாச்சியார், தீரன் சின்னமலை, கோபால நாயக்கர் இவங்களுடைய இந்த மருது சகோதரர்கள் இந்த போர்ஷனை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இதற்கு அடுத்து ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க காலத்தில் இந்தியாவில் நடைபெற்ற கிளர்ச்சிகளை பார்க்கும் பொழுது முக்கியமான தலைப்பாக நமக்கு இருக்கக்கூடியது மைசூர் சுல்தான்களுடைய எதிர்ப்பு. மைசூர் சுல்தான்கள் அப்படிங்கிறவங்க ரெண்டே மன்னர்கள் தான். சரிங்களா? அவர்களில் ஒரு 4 மைசூர் போர்கள் நடைபெற்றிருக்கும். மைசூர் அரசுக்கும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரு 4 போர்கள் நடைபெற்றிருக்கும். அந்த விஷயந்தான் நம்ம இந்த பாடத்தில் முழுமையாக பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல மைசூர் அரசு எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? மைசூர் விஜயநகர பேரரசின் கீழ் ஒரு நிலமானிய முறையில் இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு சிறு அரசாக இருந்துச்சு. சரிங்களா? முன்னாடி நம்ம 1336 அரிகரா புக்கா அப்படிங்கிற 2 பேர் சேர்ந்து விஜயநகர பேரரசை தோற்றுவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கீழே தான் ஒரு நம்ம பாளையக்கார முறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு நிலமானிய முறையில் ஒரு சிற்றரசாக இருந்த அரசு தான் என்னது மைசூர் அரசு. இந்த மைசூர் அரசனுடைய அரச பரம்பரையினர் யார் அப்படின்னா இந்து உயர்குடியைச் சேர்ந்த உடையார் வம்சத்தினர். இந்த விஜயநகர பேரரசு 1336 தொடங்கப்பட்ட விஜயநகர பேரரசானது 1565 சரிங்களா தலைக்கோட்டை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைக்கோட்டை போர் இல்லைனா ராக்ஷா தாங்கடி போர் கடந்த முறை தேர்வில் கூட கேட்டிருப்பாங்க. அந்த ராக்ஷா தாங்கடி போருக்கு அப்புறம் இந்த விஜயநகர பேரரசு முழுமையாக அழிய ஆரம்பிச்சிச்சு. அதனால் அதன் கீழே அதற்கு அடிபணிஞ்சிருக்கக்கூடிய சிற்றரசுகள் எல்லாமே சுதந்திர அரசாகுது. அதன் அடிப்படையில் இந்த 1565 தலைக்கோட்டை போருக்கு பின்னாடி விஜயநகரத்தினுடைய பேரரசினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த இந்த உடையார் வம்சத்தினர் சுதந்திர ஆட்சியாளராக மாறுறாங்க. சரிங்களா? அதற்கடுத்து பார்த்திங்கன்னா 1578 ராஜா உடையார் அப்படிங்கிற மைசூர் அரசர் அரியணை ஏறுறார். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா 1610 இந்த மைசூர் பேரரசனுடைய தலைநகரம் மைசூரில் இருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு மாற்றப்பட்டது. இன்னுமே மைசூர் போனோம்னா மைசூர் பேலஸ்லாம் இருக்குது. தசரா பண்டிகைலாம் என்னது நல்லா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது 2 விஷயம். 1565 தலைக்கோட்டை போருக்கு பிரகாரம் மைசூர் அரசு விஜயநகர பேரரசுடைய கட்டுப்பாட்டிலிருந்து சுதந்திர அரசாக மாறுது. 1578 சரிங்களா ஒரு 10 ஒரு 13 வருஷத்தில் என்ன நடக்குது? ராஜா உடையார் அப்படிங்கிற ஒரு மைசூர் மன்னர் அரியணை ஏறுறார். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இதனுடைய மைசூர் பேரரசுடைய தலைநகரம் 1610 மைசூர்லேருந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு மாற்றப்படுது. சரிங்களா? அப்போதிலிருந்து சரிங்களா, அதாவது 1578 ராஜா உடையார் காலத்தில் இருந்து உடையார் வம்சத்தினுடைய ஆட்சி எது வரைக்கும் தொடர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் மைசூர் பேரரசனுடைய உடையார் வம்சத்தினுடைய ஆட்சி 1610 1760 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகள் தொடர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த இது 1760 ஏன் முடிவுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இந்த மைசூர் சுல்தான்கள் வர்றாங்க. 1760க்கு கொஞ்சம் முன்னாடியே அந்த காலகட்டங்கள் வாக்கில் ஹைதர் அலி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மைசூர் சுல்தான் அதிகாரத்தை கைப்பற்ற வரைக்கும் இந்த மைசூர் சுல்தானுடைய ஆட்சி ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் 1610 1760 வரைக்கும் நீடிட்டு இருந்துச்சு. அதற்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹைதர் அலி தான் ஒரு உண்மையான அரசை செலுத்தக்கூடியவராக இருப்பார். அதனால் அவரை மைசூர் சுல்தான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கப்புறம் அவருடைய மகனான திப்பு சுல்தான் வருவார். இப்போ நம்ம ஹைதர் அலியுடைய அப்பா ஹைதர் அலி எப்படி இந்த மைசூர் அரசை கட்டுப்பாட்டில் எடுக்கிறாரு அப்படிங்கிற செய்திகள் பார்க்கலாமா? ஹைதர் அலியுடைய அப்பா பேர் பார்த்திங்கன்னா ஃபதே முகமது. சரிங்களா? ஹைதர் அலியுடைய தந்தை அது ஃபதே முகமது. இவர் கோலார் பகுதி, நம்ம கேஜிஎஃப் பார்த்தோம்னா தங்கவயல், கோலார் தங்கவயல், அந்த பகுதியில் கோலார் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டை காவல் படை தளபதியாக சரிங்களா, கோட்டை காவல் படை தளபதியை மைசூர் அரசில் என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள், பௌஜ்தார். சரிங்களா? பௌஜ்தார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அப்போ ஹைதர் அலியுடைய அப்பா
என்ன பொறுப்பை வகித்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோலார் பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டை காவல்படை தளபதி. அதனுடைய என்ன பெயர் வந்து என்னது, அந்த அரசு வச்சிருந்த பெயர் வந்து பௌஜ்தார் பதவியில் இருந்திருப்பார். சரிங்களா? இந்த ஃபதே முகமது, ஹைதர் அலியுடைய அப்பாவான ஃபதே முகமது இறந்ததுக்கப்புறம் ஹைதர் அலி வந்து அவருடைய தலைமை பண்புகள் மூலமாக படையினுடைய உயர் பதவிகளை வந்து மிக விரைவாகவே குறைவான காலகட்டங்களிலே வந்து அடைந்துடுறார். சரிங்களா? ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர் திறமையானவர். ஆங்கிலேயர்களே வந்து ஹைதர் அலியை வந்து ரொம்ப விரைவாக ஹைதர் அலி ஃபார் ஸ்பீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மருதநாயகத்தை வந்து ஸ்ட்ராட்டஜி. ஹைதர் அலி வந்து ஸ்பீடு, மருதநாயகம் வந்து ஸ்ட்ராட்டஜி. அந்தளவுக்கு ஆங்கிலேயர்களே வந்து மிக பாராட்டிய ஒரு மாபெரும் போர் வீரர் தான் ஹைதர் அலி அவர்கள். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹைதர் அலி அவர்கள் 1755 அந்த ஆண்டு வாக்கில் கிட்டத்தட்ட 100 குதிரைப்படை மற்றும் 2000 காலாட்படை வீரர்களை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் படைத்த ஒரு தளபதியாக வர்றார். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஹைதர் அலி வந்து மைசூரில் வந்து என்ன பண்ணுறாருனா, இராணுவத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சியை வந்து ஒடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் மைசூருடைய சில பகுதிகளை வந்து மராத்தியர்கள், அப்போது பார்த்திங்கன்னா தென்பகுதியில் வந்து வலுவாக இருந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கர்நாடக நவாப். சரிங்களா? அடுத்து வந்து ஹைதராபாத் நிஜாம், அதற்கப்புறம் மைசூர் சுல்தான்கள், அதற்கு மேலே போனீங்கன்னா மராத்தியர்கள். இவங்க தான் வந்து ஒரு வலிமை மிக்க இந்திய அரசுகளாக இருந்தாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இருந்துச்சு. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3ஆம் கர்நாடக போரிலே அவங்க ஓரளவுக்கு வந்து ரொம்ப தொய்வான நிலைக்கு போயிட்டாங்க. சரிங்களா? ஹைதர் அலி அவர் என்னென்ன திறமைகள், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1755 இந்த ஆண்டு வாக்கில் வந்து 100 குதிரைப்படை 2000 காலாட்படை வீரர்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொறுப்பு வைக்கக்கூடிய தளபதியாக வர்றார். அந்தளவுக்கு அவர் வளர்ச்சி அடைகிறாரு. அது மட்டும் இல்லாமல் மைசூரில் வந்து மைசூர் இராணுவம் இருக்கு இல்லையா, அந்த அரசுக்குன்னு ஒரு இராணுவம் இருக்குது. அந்த இராணுவத்துக்குள்ளே ஏற்பட்ட உள்கிளர்ச்சியை வந்து அவர் ஒடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் மைசூரினுடைய நிலப்பகுதியில் வந்து மராத்தியர்கள் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க. அப்படி மராத்தியர்கள் ஆக்கிரமிப்பு செய்த பகுதிகளையுமே மராத்தியரோடு போரிட்டு ஹைதர் அலி வந்து அவர் கைப்பற்றார். அது மட்டும் இல்லாமல் மைசூர் அரசனுடைய சில பகுதிகளை கைப்பற்றதும் இல்லாமல் அவங்களுடைய சில பகுதியிலுமே, அது மராத்தியருடைய பகுதியிலுமே கைப்பற்றுவார். சரிங்களா? இப்படி ஹைதர் அலி வந்து மராத்தியருடன் போரிட்டு மைசூர் அரசனுடைய சில பகுதிகளை கைப்பற்றதன் காரணமாக அவருக்கு வந்து ஒரு பட்டம் தர்றாங்க. சரிங்களா? என்ன பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபதே ஹைதர் பகதூர். சரிங்களா? ஒரு முக்கியமான பட்டம், ஃபதே ஹைதர் பகதூர். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம். வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1760, சரிங்களா? ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 1610 1760 வரைக்கும் உடியார் வம்சத்தினுடைய ஆட்சி வந்து நீடிச்சிருந்துச்சு. 60க்கு பிறகு ஹைதர் வந்து அதிகாரத்தை எடுத்துருவார்னு. அப்போ ஹைதருடைய அதிகாரத்தை எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வருது பாருங்கள். 1760 ஹைதர் வந்து கிட்டத்தட்ட 55க்கு பிறகு இவர் வந்து மிகப்பெரிய ஆளாயிட்டாரா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்பொழுது என்ன பண்ணிடுவார், அந்த மைசூர் அரசர்கள் வந்து இவர் வந்து ஒரு முக்கியமான படைத்தளபதி ஆயிடுவார். அதனால் இராணுவத்தை கையில் எடுத்துடுவார். சரிங்களா? இராணுவத்தை கையில் எடுத்தோடனே நிர்வாகமும் இவர் கை கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் இராணுவம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே ஹைதர் அலி வந்து பார்த்துக்க ஆரம்பித்தார். அப்படி இருக்கும் பொழுது மைசூரில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஹைதராபாத் நிஜாம்களுக்கும் சில பல பிரச்சனைகள் இருக்கும். அதன் காரணமாக சில ஒரு மாதிரியான விஷயங்கள், போர் சூழல், இது போன்ற காலகட்டங்கள்லாம் நிகழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது 1760 வந்து ஹைதர் என்ன பண்ணுறாருனா, ஆங்கிலேயருக்கு எதிராக புதுச்சேரியில், சரிங்களா, புதுச்சேரினாலே நமக்கு யார், ஃப்ரெஞ்சுக்காரங்க, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஃப்ரெஞ்சுக்காரர்களுடன் கூட்டு சேர்றார். கூட்டு சேர்ந்து நம்ம ஆங்கிலேயர்களை வந்து இந்த சென்னை பகுதியிலேருந்து விரட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனது சொந்த மண்ணில், அதாவது மைசூர் மண்ணில் மராத்தியர்கள் வந்து அவங்க நிலத்தை வந்து பிடிங்கிட்டாங்க. அதாவது மைசூர் நிலத்தை மராத்தியர் பிடிங்கிட்டாங்க, மராத்தியர்லேருந்து ஹைதர் பிடிங்கிட்டார். இருந்தாலும் மராத்தியர் சும்மா இருப்பாங்களா? இருந்தாலும் அந்த மைசூருக்குள்ளேயே வந்து சில பல சதித்திட்டங்களை எல்லாம் அவங்க செய்கிறாங்க. அப்படி அவருடைய சொந்த மண்ணான மைசூரில் மராத்தியர்களால் உருவாக்கப்பட்ட பல்வேறு சதித்திட்டங்களையும் ஹைதர் அலி வந்து எதிர்க்க வேண்டியிருந்து அந்த சதித்திட்டங்களையுமே வந்து அவர் வெற்றிகரமாக முறியடிச்சிருப்பார். சரிங்களா? அதற்கப்புறம் அவர் நடைமுறையில், சரிங்களா, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர் செஞ்சதுக்கப்புறம் அந்த மக்கள் எல்லாரும், அந்த படைவர்கள் எல்லாரும் ஹைதர் அலியே வந்து ஒரு மன்னராக பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, அதற்கு பிறகு நடைமுறையில் மைசூருடைய தலவாய் அப்படின்னா படைத்தளபதி, சரிங்களா, மைசூருடைய தலவாயாக இருந்து உண்மையான ஆட்சியெல்லாம் இருப்பார். மன்னிக்கணும், தலவாய் அப்படின்னா
பிரதம மந்திரி. சரிங்களா, நம்ம தளவாய் தாண்டவராயர் பார்த்துருப்போம் இல்லையா, வேலுநாச்சியாருக்கு தளவாயாக இருந்தவர் யார், தாண்டவராயர். அப்போ மைசூரினுடைய ஒரு முக்கியமான மந்திரியாக, பிரதம மந்திரியாக இருந்து சரிங்களா உண்மையான ஆட்சியாளராகவே ஹைதர் அலி வந்து மாறுகிறார். சரிங்களா, இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா 1770 காலகட்டங்களில் அப்போது மைசூர் 1770 அப்போதைய மைசூரினுடைய அரசராக இருந்த நஞ்சராஜா, சரிங்களா பேரை பாருங்கள், பேரே நஞ்சராஜா. நஞ்சராஜா அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு மன்னர் வந்து நஞ்சு ஊட்டி, சரிங்களா நஞ்சு உணவு கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டார். ஒரு ஹைதர் அலி தான் அவருக்கு வந்து விஷம் கலந்த உணவு கொடுத்து கொண்டுட்டார் அப்படிங்கிற பேச்சுமே இருக்குது அப்படின்னு அப்போதைக்கு பேசப்பட்டது. சரிங்களா, இந்த நிகழ்விற்கு பிறகு யார், நஞ்சராஜா வந்து கொல்லப்பட்ட பிறகு உடையார் வம்ச அரசர்கள் வந்து பெயரளவிலான ஒரு ஆட்சியாளராக ஆயிடுவாங்க. ஏன்னா முக்கியமான அரசர் கொல்லப்பட்டார், அடுத்து வரக்கூடிய வாரிசுகள் பெருசாக இருக்க மாட்டாங்க, படைபலம் பூராமே வந்துட்டு ஹைதர் அலியுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சரிங்களா மைசூரினுடைய உடையார்கள் வந்து ஒரு பேரளவுக்கு மன்னர் அவர் தான், பட் நிர்வாகம் பேச்சுவார்த்தை. இப்போ நம்ம மராத்தியரில் பார்த்தீங்கன்னா யார், இவர் சாம்பாஜி வந்துட்டு நிர்வாகம் செய்யக்கூடியதையும் அதிகாரத்தையும் வந்துட்டு பேஷ்வாக்கள்கிட்ட கொடுத்துட்டு சதாராவுக்கு ஓய்வு எடுக்க போயிடுவார். அவர் ரெஸ்ட் எடுப்பார், மன்னர் அவர் தான், பட் மராத்திய பேரரசுடைய நிர்வாகத்தை பூராமே பேஷ்வாக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுபோல் இவங்க பேரளவுக்கான ஒரு மன்னராக இருப்பாங்க, மற்ற அரசு விவகாரங்கள் அரசியல் எல்லாத்தையுமே வந்து ஹைதர் அலி பார்த்துட்ருப்பார். சரிங்களா, அதான் வந்து சொல்கிறாங்க, ஹைதர் தான் வந்து உண்மையான அரசு அதிகாரத்துக்கு உரியவராகவும் இருந்திருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையில் என்ன பிரச்சனை, என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. பாருங்கள், கிழக்கிந்திய கம்பெனி வந்து திவானி ரைட்ஸ் வாங்குறாங்க. எப்போ, 1757 பிளாசி 4 தான் வந்து அவங்க திவானி ரைட்ஸ் வாங்குவாங்க. எங்கே, வங்காளம் பீகார் இந்த பகுதியில் வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை வாங்குவாங்க. சரிங்களா, அப்படி வாங்கினதுக்கப்புறம் அந்த அவங்களுடைய திவானி ரைட்ஸை வந்து முகலாய அரசு, சரிங்களா முகலாய அரசுக்கு பதிலாகத்தான் அவங்க வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை வாங்கியிருப்பாங்க. அதை வந்து முகலாய அரசர் வந்து உறுதியும் செய்திருப்பார். சரிங்களா, அப்படி இவங்க இந்த வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை வாங்கினதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுடைய நிர்வாகத்துக்கு உட்பட்ட பகுதிகளை வந்து ஆங்கிலேயர் வந்து கூடுதல் கவனத்துடன் வந்து பாதுகாக்க வேண்டியிருக்க கடமை இருக்குது. ஏன்னா அது வந்து அவங்களுடைய பகுதிக்கு வந்துருச்சு இல்லையா, அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. அதனால் வந்து அந்த பகுதியில் வந்து அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி பாதுகாக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் உருவாகுது. அப்படி இருக்கும் பொழுது கம்பெனி வந்து போதுமையான வலிமையுடன் அப்போதைய காலகட்டங்களில் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா பல்வேறு போர்களில் ஈடுபடுறதுனால கம்பெனி அப்போதைக்கு போதுமான வலிமை இல்லாமல் இருந்துச்சு. அதனால் இந்திய அரசினுடைய விவகாரங்களில் வந்து கிழக்கிந்திய கம்பெனி வந்து தலையிடுவதை வந்து தவிர்த்துக்கிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து அதிகாரத்துக்கு உட்பட்ட இடங்களை மட்டும் தக்க வைத்து கொள்வதற்காக இடைப்படு நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க, பஃபர் ஸ்டேட்ஸ். சரிங்களா, பஃபர்லி ஸ்டேட்ஸ் இல்லைன்னா பஃபர் ஸ்டேட்ஸ்வாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிகாரத்துக்கு உட்பட்ட இடங்களை, ஒரு குறிப்பிட்ட இடங்களில் முக்கியமான அதிகாரங்களுக்கு உட்பட்ட இடங்களை தக்க வைத்துக்கணும், ஆங்கிலேயர்கள் தக்க வைத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இடைப்படு நாடுகள் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. யார், அந்த இடைப்படு நாடுகளில் வாரன் ஹேஸ்டிங் அப்படிங்கிற கவர்னர் அப்போதைக்கு இருப்பார். வாரன் ஹேஸ்டிங் தான் இந்த இடைப்படு நாடுகளை வந்து சுற்றுவேலி கொள்கை அப்படின்ற கொள்கை மூலமாக தொடர்ந்து அனுமதித்திருப்பார். சரிங்களா, இப்போ இடைப்படு நாடுகளை வந்து சுற்றுவேலி கொள்கை மூலம் அனுமதித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங் பிரபு. சரிங்களா, வாரன் ஹேஸ்டிங் கிட்டத்தட்ட நம்ம கல்கத்தாவில் இதெல்லாம் உருவாக்குவாங்கள்ல, நீதிமன்றம்லாம் உருவாக்குவாங்க, அந்த டைம்லாம் இவர் தான். இப்போ 1772 நம்ம பாலிட்டி ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கும்போது வாரன் ஹேஸ்டிங் வருவாங்க. சரிங்களா, சென்னையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கவர்னரில் ஆரம்பத்துலேருந்து வந்த கவர்னரில் பார்த்திங்கன்னா வாரன் ஹேஸ்டிங் வருவார், அதுக்கப்புறம் காரன்வாலிஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் வெல்லஸ்லி, இவங்க 3 பேரும் முக்கியமானவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து நமக்கு வில்லியம் பெண்டிங் பிரபு 1806 வேலூர் கிளர்ச்சியில் அவர் வருவார். சரிங்களா, இவங்கெல்லாம் கொஞ்சம் முக்கியமான ஆங்கிலேய பிரபுக்கள். சரி, இப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க வந்து அந்த சுற்றுவெளி கொள்கை மூலமாகவே தொடர்ந்து அனுமதி இருந்தாலும் கம்பெனி வந்து சரிங்களா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கர்நாடக அரசியல் விவகாரங்களால் வந்து ஈர்க்கப்பட்டது. சரிங்களா, கர்நாடக அரசியல் விவகாரங்களால் ஈர்க்கப்பட்டது. அதன் காரணமாகத்தான் நமக்கு கர்நாடக போரே நடந்துச்சு. சரிங்களா, நவாப் பதவிக்காக தொடர்ச்சியாக நடைபெற்ற மோதல்கள் தான் வந்து இதற்கு காரணம். ஏன்னா ஆங்கில அரசு வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அரசு வந்து கர்நாடக அரசியல் விவகாரங்களில் ஈர்க்கப்பட்டதன் காரணமாகத்தான் நமக்கு 3 கர்நாடக போர்கள் நடைபெற்றது. கர்நாடக போருக்கான காரணங்கள் நம்ம கர்நாடக போரில் பார்த்தோம்னா ஹைதராபாத் நிஜாம் ப்ளஸ் ஆற்காடு நவாப், இதுக்கு உண்டான வாரிசுரிமை போர், இது போன்ற விஷயங்கள் தான் வரும். சரிங்களா, அடுத்து பாருங்கள்,
ஆங்கிலேய வணிகர்கள், அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தான் அப்படி சொல்கிறாங்க, ஆங்கிலேய வணிகர்கள் வந்து இதை அரசியலில் நேரடியாக தலையிடுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக கருதினார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சிக்கு ஹைதர் அலி, ஹைதராபாத் நிஜாம் ஆகிய வலிமைமிக்க சக்திகளிடமிருந்து அச்சுறுத்தல்கள் இருந்தன. அதாவது இவங்க இந்த கர்நாடக அரசியல் விவகாரங்களில் வந்து தலையிடுவதன் மூலமாக சரிங்களா இந்திய அரசியலில் அவங்க நேரடியாகவே பங்கு பெறுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. அப்படின்னா இந்தியாவினுடைய பெரும்பகுதியை வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும் பொழுது தான் என்ன தெரியுது அவங்களுக்கு, இந்தியாவில் தென்பகுதியில் இருந்த ஹைதராபாத் நிஜாம், ஹைதர் அலி மற்றும் மராத்தியர்கள் போன்ற வலிமை மிக்க சக்திகளிடமிருந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து அச்சுறுத்தல்கள் இருந்தது. இதன் காரணமாகத்தான் ஆங்கிலேயருக்கும் ஹைதர் அலிக்கும் இடையே போர்களானது வருது. சரிங்களா, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது முதல் மைசூர் போர் தான் பார்க்க போகிறோம். பாருங்க, முதல் மைசூர் போர் வந்து எப்போ நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1767 1769 காலகட்டங்கள். சரிங்களா, 1767 1769 இந்த காலகட்டங்களில் தான் ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே முதல் மைசூர் போரானது நடைபெற்றது. இந்த முதல் மைசூர் போர் நடைபெற்றதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹைதர் அலியினுடைய வளர்ச்சி, அவர் வந்து பிரெஞ்சுக்காரர்களிடம் கொண்டிருந்த நட்புறவு. சரிங்களா, ஆங்கிலேயருக்கு பிரெஞ்சுக்காரர் எதிரி, அதனால் ஆங்கிலேயருக்கு எதிராக பிரெஞ்சுக்காரர்கிட்ட வந்து நவீன ஆயுதங்கள், பீரங்கி, வெடிமருந்துகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஹைதர் அலி வந்து பிரெஞ்சுக்காரங்கள்ட்ட வந்து தொடர்பை வைத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்திருப்பார். ஹைதர் அலி மட்டும் இல்லாமல் அவருடைய மகனான திப்பு சுல்தானும் பிரெஞ்சுக்காரங்கள்ட்ட வந்து அவருடைய உதவியை வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, இது எல்லாமே இந்த விஷயங்கள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து திப்பு சுல்தான் மீது வந்து போர் தொடுக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹைதர் அலிக்கு எதிராக மராத்தியர்கள் மற்றும் ஹைதராபாத் நிஜாம், சரிங்களா, ஹைதராபாத் நிஜாமும் மராத்தியர்களும் சேர்ந்து 1761 அந்த காலகட்டங்களில் ஒரு ரகசிய உடன்படிக்கையெல்லாம் மேற்கொள்வாங்க. இருந்தாலுமே அந்த இடத்துல ஆங்கிலேயர்கள் கோபம் அடைஞ்சு திருப்பி ஹைதர் அலிக்கும் ஹைதராபாத் நிஜாமுக்கு இடையில் சண்டை சச்சரவுகள் வர மாதிரிலாம் செஞ்சுருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ ஹைதருக்கு எதிராக அப்போது இருந்த முக்கியமான, ஏன்னா மைசூர் அரசு இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மேலே வந்து மராத்திய பேரரசு இருக்கும், இந்த பக்கம் வந்து ஹைதராபாத் நிஜாம் இருப்பாங்க. சரிங்களா, அப்படி இருக்கும் பொழுது இந்த எல்லை பிரச்சனைகள், இந்த போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாங்க, ஹைதர் அலிக்கு எதிராக மராத்தியர்கள் மற்றும் ஹைதராபாத் நிஜாம் அப்புறம் ஆங்கிலேயர்கள், இவங்க 3 பேருமே கிட்டத்தட்ட அனைத்து மைசூர் போர்களுமே இவங்க 3 பேருமே இணைந்த ஒரு கூட்டணி தான் இருக்குது, ஒரு மூவர் கூட்டணி தான் உருவாக்குவாங்க. சரிங்களா, அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் கர்நாடகா போரில் வங்காளத்திலிருந்து படைகளை வழிநடத்திய கர்னல் போர்டே, சரிங்களா, கர்னல் போர்டே அப்படிங்கிற ஒரு படைத்தளபதி 1759 மசூலிப்பட்டினத்தை வந்து கைப்பற்றுவார். இந்த மசூலிப்பட்டினம் வந்து இங்கே அது நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த தரங்கம்பாடி அந்த மாதிரி டச்சுக்காரர்கள் அவர்கள் வசம் இருக்கும், அதனால் இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த கடற்கரை பகுதி, இந்த பகுதியில் வரும். சரிங்களா, அப்போ 3ஆம் கர்நாடக போரில் வங்காளத்தில் இருந்த படைகளை வழிநடத்திய கர்னல் போர்டே அப்படிங்கிறவர் 1759 மசூலிப்பட்டினத்தை கைப்பற்றுவார். இந்த மசூலிப்பட்டினம் வந்து ஹைதராபாத் நிஜாமுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதன் காரணமாக அப்போதைய ஹைதராபாத் நிஜாமாக இருந்த ஜலபத் ஜங், சரிங்களா, ஹைதராபாத் நிஜாமாக இருந்த ஜலபத் ஜங் உடன் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு உடன்படிக்கை செய்து கொள்வதற்கான வழியை ஏற்படுத்துது. சரிங்களா, அந்த உடன்படிக்கை மூலயமாக எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிகழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் நிஜாமுடைய கட்டுப்பாட்டில் இருந்த வட சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, வட சர்க்கார் அதாவது நம்ம தென்னிந்திய மணிக்கணும் சோழமண்டல கடற்கரை இல்லையா, அதற்கு மேலே இருக்க போய் நம்ம புவியியலில் படிச்சிருப்போம் இல்லையா, வட சர்க்கார் தென் சர்க்கார் அப்படின்ட்டு, அந்த வட சர்க்கார் அப்படின்னு அறியப்படக்கூடிய கஞ்சம், விசாகப்பட்டினம், கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர் இந்த மாவட்டங்களை எல்லாமே வந்து ஹைதராபாத் நிஜாம் வந்து ஆங்கிலேயருக்கு விட்டு கொடுக்க வேண்டிய இருந்தது. சரிங்களா, மசூலிப்பட்டினத்தை கர்னல் போர்டே அப்படிங்கிறவர் 1759 கைப்பற்றதுனால என்னாவது, ஹைதராபாத் நிஜாமுக்கும் ஆங்கிலேயருக்கும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுது. அப்போ ஹைதராபாத் நிஜாமாக இருந்தவர் யார், ஜலபத் ஜங். இந்த உடன்படிக்கை வாயிலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட சர்க்கார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடற்கரை பகுதிகளான கஞ்சம், விசாகப்பட்டினம், கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர் இந்த மாவட்டங்கள் எல்லாமே ஹைதராபாத் நிஜாம் வந்து ஆங்கிலேயருக்கு கொடுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளேயே வந்து போர் செஞ்சால் உதவியெல்லாம் செய்து கொள்ளணும், ஆங்கிலேயருடைய அவர்களுக்கு தெரிவிக்காமல் அவர் மற்ற அரசுகளான ஹைதர் அலி போன்றவற்றை வந்து எந்த விதமான உடன்படிக்கையும் செய்து கொள்ளக்கூடாது, இது போன்ற பல்வேறு நிபந்தனைகள்லாம் விதித்திருப்பாங்க. சரிங்களா,
அடுத்து பாருங்கள், இந்த வட சர்க்கார் பகுதிகளை வந்து ஹைதராபாத் நிஜாம் வந்து ஆங்கிலேயர் கொடுத்துட்டார் இல்லையா, அப்படி இந்த வட சர்க்கார் பகுதியில் ஆங்கிலேயர்கள் வந்து அவர்களுடைய வசம் ஆனதை வந்து யார் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகலாய பேரரசர் வந்து அப்போது இருந்த முகலாய பேரரசர், மொகல்ஸ் தான் அப்போதைக்கு இந்தியானுடைய அரசர்கள். மொகல்ஸ் வந்து மேலே சென்ட்ரல் இந்தியாவில் இருப்பாங்க. மொகல்ஸுக்கு கீழே தான் வந்து ஹைதராபாத் நிஜாம் இருப்பாங்க. சரிங்களா, ஹைதராபாத் நிஜாமுக்கு கீழே வந்துட்டு யார் இருப்பாங்கன்னா ஆற்காடு நவாப். இது ஒரு செட்டப். சரிங்களா, கீழே வந்து நம்ம விஜயநகர பேரரசு இருந்துச்சு. விஜயநகர பேரரசு கீழே மைசூர் இருந்துச்சு. சரிங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது முகலாயர்களுக்கு கீழே வந்து ஹைதராபாத் நிஜாமுக்கு கீழே ஆற்காடு நவாப் இருப்பாங்க. ஓகேங்களா, சரி. 1765 சரிங்களா, 1765 என்ன உடன்படிக்கை ஏற்படுது? அலகாபாத் உடன்படிக்கை. இந்த அலகாபாத் உடன்படிக்கை மூலமாக இந்த வட சர்க்கார் பகுதியில் எல்லாமே ஆங்கிலேயருக்கு தான் அப்படின்னு சொல்லி அப்போது இருந்த முகலாய பேரரசர் வந்து அங்கீகரிக்கிறாங்க. அதனால் வந்து என்ன நடக்குதுன்னா, அதற்கு அடுத்த வருஷமே 1766 ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, ஹைதராபாத் நிஜாமு கொடுத்துட்டாரு. இந்தியாவுக்கு மன்னராக இருக்கக்கூடியவரை முகலாய அரசரும் வந்து அதை அலகாபாத் உடன்படிக்கை மூலமாக 1765 கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அப்போ என்ன பண்ணலாம், லேண்டை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. எப்போ? அதுக்கு அடுத்த வருஷமே 1766 பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, இந்த வட சர்க்கார் பகுதியை டேக் ஓவர் பண்ணுறாங்க. இப்படி இவங்க இந்த வட சர்க்கார் பகுதியை டேக் ஓவர் பண்ணும் பொழுது தான் பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. சரிங்களா, அதுதான் திரும்பவும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 2 புக்கில் இருக்கிறதுனால பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னால 1 by 1 கூட வச்சுருப்பேன். வட சர்க்கார் பகுதியிலே ஆங்கிலேயர்கள் கையகப்படுத்த நிஜாம் அலி எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சரிங்களா, ஏன்னா ஜலபத்ஜங் கொடுத்துட்டாங்க. அதற்கு அடுத்து வந்தவர் நிஜாம் அலி அப்படிங்கிறவர் வந்து இந்த பகுதியிலெல்லாம் ஆங்கிலேயர் கைப்படுத்துறதுக்கு அவரும் வந்து நிஜாம் அலி வந்து யாருன்னா ஆற்காடு நவாப். சரிங்களா, சாரி, இது மட்டும் நிஜாம் அலி வந்துட்டு ஹைதராபாத் நிஜாமுடைய அடுத்த வாரிசு. சரிங்களா, அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, எதிரிகளிடமிருந்து ஹைதராபாத் நிஜாமுக்கு ஆபத்து வரும் பொழுது ஆங்கிலேயர்கள் வந்து உதவிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை வந்து மேற்கொள்ளப்படுது. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாக்குறுதி மூலம் ஹைதர் அலிக்கு எதிராக நிஜாம் அலிக்கு உதவ தாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுதான் ஒரு விஷயம். வட சர்க்கார் பகுதியை ஜலாபத் ஜங்கிட்டேருந்து வாங்குகிறாங்க. ஜலாபத் ஜங்கிட்ட வாங்கின வட சர்க்கார் பகுதியெல்லாம் கையை யார் கன்ஃபார்ம் பண்ணுறா, ஓகே இது வந்து இனிமேல் பிரிட்டிஷ்க்கு தான் அப்படின்னு சொல்லி மொகல் எம்பரர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க 1765. 1766 என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர் அந்த வட சர்க்கார் பகுதியெல்லாம் டேக் ஓவர் பண்ணுறாங்க. அப்படி டேக் ஓவர் பண்ணும்போது சில பல பிரச்சனைகள் வருது. அதெல்லாம் என்ன நடக்குது, அதற்கப்புறம் வந்த ஹைதராபாத் நிஜாம் இருந்தால் நிஜாம் அலி வந்துட்டு இந்த வட சர்க்கார் பகுதியெல்லாம் திரும்ப வந்து எங்கள்கிட்ட, ஏன்னா அவன் வந்து நிஜாம்லேருந்து வாங்கினா திருப்பி நிஜாம் படையெடுத்து பிடிங்கிடுவான்ல, அப்படி பிடுங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, திருப்பி ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. இந்த பகுதியெல்லாம் வந்து நீ எங்களுக்கு விட்டு கொடுத்துரு, அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன செய்கிறோம்னா, உனக்கு மற்ற எதிரிகள் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து உங்கள்கிட்ட சண்டைக்கு வரும் பொழுது நாங்கள் பிரிட்டிஷ் ஆர்மி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா, ஹைதர் அலி வந்து தனித்து விடப்படுறார். சரிங்களா, இதனால் ஹைதர் அலி ஒரு வேளை, ஏன்னா நிஜாமுக்கு அப்போதைக்கே மேஜர் எதிரியாக இருக்கிறது யார், ஹைதர் அலி தான். அப்போ நிஜாம் அலியை தாக்குறதுக்கு ஹைதர் அலி படையெடுத்து வந்தால் பிரிட்டிஷ் இராணுவம் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சரிங்களா, ஆங்கிலேயர்கள் வந்து நாட்களில் பின்பற்றிய துணைப்படை திட்டத்திற்கு இந்த நடைமுறை தான் காரணியாக அமைந்தது. சரிங்களா, ஆங்கிலேயர்கள் வந்து பின்னாட்களில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, துணைப்படை திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அந்த திட்டத்திற்கு இந்த நடைமுறை இப்போ எது, ஹைதராபாத் நிஜாமை வந்து மைசூர் சுல்தான்கள் தாக்க வரும் பொழுது ஆங்கிலேயர்கள் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், எங்கள் படையை அனுப்பி உதவி பண்ணுவோம் அப்படிங்கிற சிஸ்டம் தான் வந்து என்னது ஒரு மெயின் காரணமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர் அறிமுகப்படுத்தின துணைப்படை திட்டத்தை முதலாக ஏற்றுக்கொண்ட சுதந்திர அரசு எதுனா ஹைதராபாத் நிஜாம் தான் வந்து என்னது ஆங்கிலேய அரசு கொண்டு வந்த துணைப்படை திட்டத்தை முதலாக ஏற்றுக்கொள்வாங்க. இந்த துணைப்படை திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா, அந்தந்த சிற்றரசுகள்லாம் அவங்களுடைய சொந்த படையை வந்து கலைச்சிடணும். அதற்கு பதிலாக பிரிட்டிஷ் இராணுவமே வந்து என்ன பண்ணாங்க, அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இராணுவத்தை தருவாங்க. அந்த இராணுவத்துக்கு உண்டான செலவு இராணுவம் வந்து அதாவது வாடகைக்கு எடுக்கிற மாதிரி ட்ரூப்ஸை வாடகைக்கு எடுக்கிற மாதிரி எடுத்து அந்த இராணுவத்துக்கு உண்டான செலவுகளை வந்து அந்த அரசு வந்து செய்யணும். சரிங்களா, பிரிட்டிஷ் அரசு செய்ய மாட்டாங்க. சரிங்களா, அதுதான் வந்து துணைப்படை திட்டம். அப்போ துணைப்படை திட்டத்தை முதலாக ஏற்றுக்கொண்டவர்கள் யார், ஹைதராபாத் நிஜாம் தான் வந்து துணைப்படை திட்டத்தை முதலாக ஏற்றுக்கொள்வார். அடுத்து போகலாமா, நிஜாம் அலி வந்து ஆங்கிலேயருடன் உடன்படிக்கை செய்து கொண்டாலும்
சரிங்களா. ஹைதராபாத்தினுடைய நிஜாமாக இருந்த நிஜாம் அலி அவர்கள் ஆங்கிலேயர்கிட்ட என்னதான் உடன்படிக்கை செஞ்சுருந்தாலும் எதிரிகள் வரும்போது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு சாமி அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாலும் 1767 என்ன நடக்குதுன்னா அதே வருஷத்தில் ஹைதர் அலிக்கும் அவருக்கும் யார் நிஜாம் அலிக்கும் இடையே வந்து ஒரு புரிந்துணர்வு உடன்பாடு வந்து ஏற்பட்டது. இதனால் ஆங்கிலேயர்களுக்கு வந்து என்ன ஆகி போச்சுன்னா கடுமையான கோபம் ஆகி போச்சு. நம்ம இவனை ஐஸ் வச்சு நிலத்தெல்லாம் பிடுங்கி வச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பேசி வச்சுருக்கோம். இதுக்கிடையில் ஹைதர் அலி என்ன பண்ணிட்டேன் நிஜாம் கூட கை கொடுத்துட்டான்னா நம்ம இந்த பகுதியில் கர்நாடக பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நம்மளால் செல்வாக்கு செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயருக்கு டென்ஷன் ஆயிடுது. டென்ஷனான என்ன பண்ணுறேன் ஹைதருக்கு எதிராக வந்து ஆங்கிலேயர்கள் வந்து போர் அறிவிப்பு செய்கிறாங்க. இந்த போரை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முதலாம் ஆங்கிலேய மைசூர் போர் அல்லது முதலாம் மைசூர் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து முதலாம் மைசூர் போர் என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. போரின் போக்கு தளபதி ஜோசப் ஸ்மித் சரிங்களா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியுடைய தளபதியான ஜோசப் ஸ்மித் தலைமையில் வந்து ஒரு ஆங்கில படை வந்து என்ன பண்ணுறாங்க ஹைதராபாத் நிஜாமினுடைய உதவியுடன் சரிங்களா மன்னிக்கணும் ஹைதராபாத் நிஜாம் என்ன பண்ணுறாருன்னா தளபதி ஜோசப் ஸ்மித் அப்படிங்கிறவுடைய தலைமையிலான ஆங்கில படை உதவியோடு அதே 1767 மைசூர் மீது படையெடுக்கிறாங்க சரிங்களா. அந்த ஆங்கில படையை ஹைதர் அலி வந்து வெற்றிகரமாக தோற்கடிக்கிறார் சரிங்களா. மாற்றி சொல்லிட்டேன் சாரி. தளபதி ஜோசப் ஸ்மித் தலைமையிலான ஆங்கில படையோட உதவியோடு ஹைதராபாத் நிஜாமாக இருந்தவர் 1767 மைசூர் மீது படையெடுத்து சரிங்களா படையெடுத்து போகிறார். அந்த ஆங்கில படையை ஹைதர் அலி தோற்கடித்து மங்களூரை கைப்பற்றினார் சரிங்களா. அப்படி படையெடுத்து வந்த ஹைதராபாத் நிஜாம் ப்ளஸ் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கூட்டுப்படையை வந்து ஹைதர் அலி தோற்கடித்து மங்களூரை கைப்பற்றார் சரிங்களா. அடுத்து மும்பையிலிருந்து வந்த ஆங்கிலேயருடைய ஒரு படை வந்து மேற்கு கடற்கரையினுடைய மங்களூரையும் அதை சுற்றி இருந்த பிற பகுதிகளையும் கைப்பற்றியது. அதனால் ஹைதர் இவற்றை மீட்டெடுத்தார். பாயிண்ட் முன்ன பின் ஆயிடுச்சு, அதனால தான் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு சரிங்களா. இந்த பாயிண்ட்டு மேலே வந்திருக்கணும், இது கீழே வந்திருக்கணும் சரிங்களா. அதாவது பாருங்கள், இந்த தளபதி ஜோசப் ஸ்மித் தலைமையிலான ஒரு ஆங்கில படை அது வந்து எங்கேருந்து வருது மும்பையிலேருந்து வருது சரிங்களா. மும்பையிலேருந்து வருது. அதோடு வந்து ஹைதராபாத் நிஜாமும் உதவிக்கு வராரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜோசப் ஸ்மித் தலைமையிலான படை வந்து மும்பையிலேருந்து வந்து மேற்கு கடற்கரை இருக்குல்ல, மேற்கு கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மங்களூரையும் அதை சுற்றி இருந்த பகுதியிலையும் கைப்பற்றுறாங்க. ஆனாலும் பாருங்கள், அந்த படையை அவங்களுடைய படையை வந்து ஹைதர் அலி தோற்கடித்து மங்களூரை வந்து கைப்பற்றார் சரிங்களா. அடுத்து அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பெங்களூரை கைப்பற்ற நினைத்த ஆங்கிலேயருடைய முயற்சி வெற்றி பெறவில்லை. மன்னிக்கணும், இது மங்களூர் தான். அப்போ ஹைதர் அலி என்ன பண்ணுறாரு மங்களூரை மீட்டு எடுத்துட்டாரா. அப்போ மங்களூரை கைப்பற்ற நினைத்த ஆங்கிலேயருடைய முயற்சி வந்து வெற்றி பெறவில்லை. அதனால் 1768 ஹைதர் என்ன பண்ணுறாருனா பாரமஹால், நம்ம புவியியலில் படிச்சிருப்போம், பாரமஹால் பீடபூமி அதாவது கோயம்புத்தூர், அந்த சேலம் கோயம்புத்தூருக்கு இடைப்பட்ட அந்த பகுதியில், தர்மபுரி கோயம்புத்தூருக்கு இடைப்பட்ட பகுதியில் பாரமஹால் பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாரமஹால் அப்படின்னா அந்த சேலம் மாவட்டம் மீது ஒரு திடீர் தாக்குதல் வந்து தொடுப்பார். தொடுத்து என்ன செய்கிறாருன்னா கேப்டன் நிக்சன் சரிங்களா, கேப்டன் நிக்சன் அப்படிங்கிறவரை தோற்கடித்து கரூரையும் ஈரோட்டையுமே வந்து ஹைதர் அலி வந்து கைப்பற்றிடுவார் சரிங்களா. இப்போ இந்த ஒரு 3 பாயிண்டை மட்டும் ஒரு ஸ்டோரியாக சொல்கிறேன், கவனிங்க. தளபதி ஜோசப் ஸ்மித் அப்படிங்கிறவர் மும்பையிலேருந்து ஆங்கில படைக்கு தலைமையேற்று வருவார் சரிங்களா. யாருக்கு துணையாக ஹைதராபாத் நிஜாமுக்கு துணையாக வராங்க. இப்போ இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க, மைசூர் அரசை தாக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. எந்த வருஷம் 1767 வர்றாங்க. அப்படி வரும் பொழுது அப்படி வந்த ஜோசப் ஸ்மித் தலைமையிலான படை வந்து மேற்கு கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய மங்களூர் அதை சுற்றிக்கூட பகுதியெல்லாம் கைப்பற்றுது. ஹைதர் அலி என்ன பண்ணுறாரு, இந்த படையை வந்து தோற்கடித்து மங்களூரை மீட்டெடுக்கிறார் சரிங்களா. மீட்டி எடுத்துட்டு என்ன பண்ணுறாரு ஹைதர் அலி சும்மா இருக்காமல் அதற்கு அடுத்த வருஷமே 1768 என்ன பண்ணுறாரு, சேலம் பகுதியை போயிட்டு சேலம் மாவட்டத்தில் ஒரு திடீர் தாக்குதலை தொடுக்கிறார். திடீர் தாக்குதல் தொடுத்து அங்கே வந்து ஹைதர் அலியை எதிர்த்து நின்ன ஆங்கிலேய படைத்தளபதி யாருன்னா கேப்டன் நிக்சன். அந்த கேப்டன் நிக்சனையும் அவர் தோற்கடித்தது மட்டும் இல்லாமல் சேலத்தை தாண்டி இருக்கக்கூடிய கரூர், ஈரோடு இந்த பகுதியிலுமே ஹைதர் அலி வந்து கைப்பற்றார். இதற்கு இடையே ஹைதருடைய தளபதி, இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஹைதர் அலியினுடைய இன்னொரு தளபதியான ஃபசலுல்லா கான் சரிங்களா, ஃபசுல்லா கான் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஃபசலுல்லா கான் வந்து மதுரையிலும் திருநெல்வேலியிலும் படையை வந்து எந்த விதமான எதிர்ப்புமே இல்லாமல் வழி நடத்தி போயிட்டுருப்பார் சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஹைதர் வந்து தஞ்சாவூரை நோக்கி முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 1769 மார்ச் மாதம் ஹைதர் அலி வந்து என்ன பண்ணுறாரு,
சென்னை மீது ஆங்கிலேயருடைய கோட்ரஸாக இருந்த இங்கே நம்ம ஜார்ஜ் ஃபோர்ட் இருக்குல்ல அங்கே மெட்ராஸ் மீது படையெடுத்து போகிறாரு. அந்த படையெடுப்பை வந்து ஏன்னா இவர் போகிற பக்கம்லாம் வெற்றி. இங்கே பாருங்கள், கேப்டன் நிக்சனை தோற்கடிக்கிறாரு. கேப்டன் நிக்சனை தோற்கடித்து கரூர் ஈரோட்டையும் கைப்பற்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைதர் தளபதி ஃபசுல்லா கான் மதுரை பகுதியை கைப்பற்றாரு. திருநெல்வேலி பகுதி எந்த எதிர்ப்புமே இல்லாமல் அந்த பகுதியில் போயிட்டே இருக்காங்க. ஹைதர் அலி என்ன பண்ணுறாரு, கரூரையும் ஈரோட்டையும் பிடிச்சது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் பகுதியை நோக்கி வெற்றிகரமாக போயிட்டுருக்காரு. அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷமே 1769 பிரிட்டிஷனுடைய சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, ஹெட் குவார்ட்டர்ஸை நோக்கி படையெடுக்கிறார். இந்த படையெடுப்பை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியால் தாங்கிக்க முடியல, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் என்னதான் படையெடுப்பை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஹைதர் அலிக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. இருந்தாலும் அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பிரிட்டிஷ் அரசனுடன் தொடர்பான போரில் இருக்கும் பொழுது ஒருவேளை அவனுடைய பழைய எதிரியான பரம எதிரியான மராத்தியர்கள் அங்கேருந்து படையெடுத்து வந்துட்டாங்க. ஆனால் நம்ம வந்து இங்கே மெட்ராஸில் இருக்கோம், மைசூருக்கு அவன்பாடு படையெடுத்து வந்து மைசூரை கைப்பற்றினா நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிறனால உடனடியாக வந்து இந்த போரை வந்து ஒரு உடன்படிக்கை மூலமாக நிறுத்தணும் அப்படின்ற எண்ணம் வந்து ஹைதர் அலிக்கு தோன்றுது. அதன் காரணமாக என்ன பண்ணுறாரு, ஆங்கிலேயருடன் வந்து ஒரு உடன்படிக்கைக்கு ஏற்பாடு செய்கிறாரு. அந்த உடன்படிக்கை தான் சென்னை உடன்படிக்கை. இந்த சென்னை உடன்படிக்கை மூலமாக முதலாம் மைசூர் போர் வந்து நிறுத்தப்படுது. சரிங்களா? சென்னை உடன்படிக்கையில் வந்து என்னென்ன நடந்துச்சு, அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? பாருங்கள். ஆங்கிலேயர் மீதான தாக்குதலை நிறுத்த ஹைதர் விரும்பாவிட்டாலும் மராத்தியர் படையெடுத்து வரக்கூடும் அப்படிங்கிற அச்சுறுத்தல் வந்து அவரை ஆங்கிலேயருடன் அமைதி உடன்படிக்கையை செய்து கொள்ள நிலைக்கு தள்ளியது. ஆங்கிலேயர்கள் வந்து 1769 ஏப்ரல் 4 சரிங்களா, 1769 ஏப்ரல் 4 ஹைதர் அலியிடம் வந்து என்னது சென்னை உடன்படிக்கை இல்லைன்னா மதராஸ் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மதராஸ் உடன்படிக்கையை மேற்கொள்கிறாங்க. ஹைதருக்கும் ஆங்கிலேயருக்கிடையே மதராஸ் உடன்படிக்கை வந்து ஏற்படுது. அதனுடைய நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரு தரப்புகளும், அதாவது ஹைதர் அலியும் சரி ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியும் சரி, இரு தரப்புகளும் தாங்கள் கைப்பற்றிய பகுதிகளை அவரவரிடம் திரும்ப ஒப்படைக்கணும். அடுத்து கரூர் மாவட்டம் மட்டும் ஹைதர் அலியுடைய வசம் இருக்கும். அப்போ ஈரோடு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்து தங்களை தற்காலத்து கொள்ள நடைபெறக்கூடிய போர்களில் இங்கே நம்ம ஹைதராபாத் நிஜாம் கூட பிரிட்டிஷ் ஒரு ஒப்பந்தம் போட்டால் இல்லை, அதுபோல் அவர்களை பாதுகாத்து கொள்ள நடக்கக்கூடிய போர்களில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. சரிங்களா? எதிராக இதிலேருந்து ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மராத்தியருக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் உதவுவதற்கு கடமைப்பட்டவர்கள் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய உடன்படிக்கை தான் இந்த சென்னை உடன்படிக்கை. இதற்கு முன்னாடி நடைபெற்ற உடன்படிக்கையில் எப்படி ஹைதர் அலிக்கு ஒருவேளை நிஜாம் கூட சண்டைக்கு வரும் பொழுது தாங்கள் உதவுவதற்கு கடமைப்பட்டவர்கள் ஆங்கிலேயர்கள் அப்படிங்கிறத உணர்த்துகிற ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சோ, அதே போல் இங்கே ஹைதருக்கு முக்கியமான எதிரியாக இருக்கக்கூடியது மராத்தியர். அப்போ மராத்தியர் படையெடுத்து வரும் பொழுது ஹைதர் அலிக்கு ஆங்கிலேயர்கள் உதவணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான நிபந்தனை விதிக்கப்படுறதான் என்னது சென்னை உடன்படிக்கை. ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னா மராத்தியர் வந்து ஹைதர் அலியை நோக்கி படையெடுத்து வரும் பொழுது ஆங்கிலேயர்கள் வந்து ஹைதர் அலிக்கு உதவி போக மாட்டாங்க. அதன் காரணமாக தான் ஹைதர் கோபம் அடைஞ்சு என்ன பண்ணுவார், இரண்டாவது ஆங்கிலேயர் மேலே படையெடுத்து இரண்டாம் மைசூர் போரை நடத்துவார். சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹைதருக்கும் மராத்தியருக்கு எதிரான சண்டையின் பொழுது தேவையான நேரத்தில் ஆங்கிலேயருடைய உதவி கிடைக்காதால் ஆங்கிலேயருக்கு எதிராக ஹைதர் திரும்பினார். சரிங்களா? இதன் காரணமாக இரண்டாம் மைசூர் போர் நடக்குது. இப்போ நம்ம அடுத்து இரண்டாம் மைசூர் போர் பார்க்கலாமா? முதல் மைசூர் போர் கன்ஃபார்மாக உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சிங்களா? ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுறீங்களா? தேவையில்லை. சரிங்களா? 1767 வந்து என்னது மைசூர் மீது ஜோசப் ஸ்மித்து மும்பையிலேருந்து மேற்கு கடற்கரைமாக வருவார். அவருக்கு உதவியாக ஹைதராபாத் நிஜாம் வருவாங்க. ஜோசப் ஸ்மித் என்ன பண்ணுவார், மங்களூரை சூற்றிக்க பகுதியில் கைப்பற்றுவார். ஹைதர் அலி அவங்கள ஈஸியாக தோக்கடித்து மங்களூரை இது பண்ணிடுவார். மங்களூரை தான் கைப்பற்ற முடியல அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது அதற்கு அடுத்த வருஷமே 1768 ஹைதராபாத்து சேலம் மாவட்டத்து மீது ஒரு திடீர் தாக்குதல் நடத்துவார். திடீர் தாக்குதல் நடத்தி ஆங்கிலேய தளபதியான கேப்டன் நிக்சனை தோற்கடிப்பார். கேப்டன் நிக்சனை தோற்கடித்தது மட்டும் இல்லாமல் சேலத்தை தாண்டி கரூர் ஈரோடு இந்த பகுதியிலையும் கைப்பற்றுவார். அதே டைமில் ஹைதருடைய ஒரு முக்கியமான தளபதியான ஃபசுல்லா கான் மதுரை திருநெல்வேலி பகுதியில் எந்த தடையுமே இல்லாமல் படையை வழி நடத்திட்டு போவார். ஹைதர் அலி வந்து தஞ்சாவூர் நோக்கி வெற்றிகரமாக படை நடத்திட்டு போவார். அதற்கடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 1769 ஹைதர் அலி என்ன பண்ணுறாரு, மெட்ராஸை நோக்கி ஒரு தீவிரமான படையெடுப்பு நடத்துகிறாரு. இந்த படையெடுப்பு நல்ல வெற்றிகரமாகவே, அதாவது ஹைதர் அலி ஜெயிக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது, ஆனால் ஹைதர் அலிக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்முடைய எதிரியான மராத்தியர்கள் படையெடுத்து வரலாம், அதன் காரணமாக நம்முடைய அரசு பறி போயிடும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் இருந்த காரணத்தால் ஹைதர் அலியும் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, 1769
1769 ஏப்ரல் 4 சரி 1769 ஏப்ரல் 4ல் ஒரு சென்னை உடன்படிக்கை மேற்கொள்கிறாங்க. அந்த உடன்படிக்கையுடைய சாராம்சம் என்னென்னா, இருதரப்பும் கைப்பற்றிய இடங்களை மீண்டும் கொடுத்துடணும். அடுத்து ஒருவருக்கொருவர் தற்காப்புக்காக நடத்தக்கூடிய போர்களில் ஒருவருக்கொருவர் வந்து உதவி செய்யணும். கரூர் மட்டும் ஹைதர் அலிகிட்ட இருக்குது, மற்ற பகுதியெல்லாம் அவரை கைப்பற்றின பகுதியெல்லாம் ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துடலாம். ஆனால் என்ன ஆகுது, மராத்தியர்கள் வந்து ஹைதர் அலியை நோக்கி படையெடுத்து வரும் பொழுது அந்த முதல் மைசூர் போர் உடன்படிக்கையான சென்னை உடன்படிக்கையுடைய நிபந்தனைகளை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து மீறிடுவாங்க. அதன் காரணமாக ஹைதர் அலி வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக திரும்புவார். இதன் காரணமாக இரண்டாம் கர்நாடக போரானது தொடங்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம நேரடியாக இரண்டாம் கர்நாடக போர் போயிடலாமா? இரண்டாம் கர்நாடக போர் இங்கே தான் வந்து ஒரு முக்கியமான நபர் உள்ளே வருவார். சரிங்களா? இரண்டாம் மைசூர் போர் வந்து எந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலங்கள் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகள் வந்து நடைபெற்றிருக்கும். கிட்டத்தட்ட 1780 1784 4 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 4 முதல் 5 ஆண்டு காலம் நடைபெற்ற ஒரு போர். இதில் 2 ஆண்டு காலம் 1780 82 வரைக்கும் இந்த போரை வந்து யார் நடத்தியிருப்பார்னா ஹைதர் அலி அவர்கள் நடத்தியிருப்பாங்க. 82 84 வரைக்கும் 2 ஆண்டுகள் வந்து ஹைதருடைய மகனான திப்பு சுல்தான், போர்க்களத்தின் சூறாவளி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய திப்பு சுல்தான் அவர்கள் நடத்தியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த போருக்கான காரணங்கள் பார்த்துடலாமா? ஏற்கனவே பார்த்ததான் 1769 மார்ச் 4 ஏற்றுக்கொள்ளப்பட்ட சென்னை உடன்படிக்கையை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நிறைவேற்ற தவறிடுவாங்க. அடுத்து 1771 மராத்தியர்கள் ஹைதர் அலி மீது படையெடுத்து வந்த பொழுது, இந்த படையெடுப்பு எப்போ நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69 உடன்படிக்கை நடந்திருக்கு. 71 மராத்தியர்கள் வந்து ஆங்கிலேயர் மீது படையெடுத்து வர்றாங்க. அப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து ஹைதர் அலிக்கு உதவி செய்யலை. இதனால் ஹைதர் அலி கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, 9 வருஷம் வெயிட் பண்ணி, அதற்கான ஆயத்தமாகும் இல்லையா, போருக்கான சரியான தருணம் இல்லையா, அதுக்காக வெயிட் பண்ணி 80 வந்து என்ன பண்ணுறாரு, செகண்ட் மைசூர் வாரம் வந்து பேட்டில் ஆஃப் செகண்ட் மைசூரை வந்து என்ன பண்ணுறாரு, அனௌன்ஸ் பண்ணுறாரு. அடுத்து ஹைதருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பிரெஞ்சு குடியேற்ற பகுதிகள், சரிங்களா, பிரெஞ்சு குடியேற்ற பகுதியான மாகியை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றியிருப்பாங்க. சரிங்களா? மாகி இருக்குது பார்த்தீங்களா, மாகி வந்து தற்பொழுது கேரளா இருக்குல்ல அந்த பகுதியில் இருக்குது. ஆனாலும் மாகி வந்து பாண்டிச்சேரியோடைய கீழே தான் வரும். சரிங்களா? பாண்டிச்சேரியுடைய சட்டமன்ற தொகுதியிலேயே மாகியுமே ஒன்று இருக்குது. சரிங்களா? டவுட்டாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஹைதருடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்த பிரெஞ்சு குடியேற்ற பகுதி, சரிங்களா, பாண்டிச்சேரி பிரெஞ்சு குடியேற்ற பகுதி, மாகியும் பிரெஞ்சு குடியேற்ற பகுதி, அதனால தான் ஒன்றா சேர்த்து வச்சுருக்காங்க. சரிங்களா? ஹைதருடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்த பிரெஞ்சு குடியேற்ற பகுதியான மாகியை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கைப்பற்றிடுவாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த நிகழ்வு வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஹைதர் அலியை வந்து ஹைதராபாத் நிஜாம், மராத்தியர்கள் போன்ற ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கு காரணமாகுது. அடுத்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஒரு சுதந்திர போர் நடக்கும். சரிங்களா? அமெரிக்காலையுமே வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கள காலனி பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அமெரிக்க சுதந்திர போர் நடக்கும். அந்த விஷயங்கள் வருது பாருங்க. அமெரிக்க சுதந்திர போருக்கு பிறகு பிரான்ஸு அமெரிக்காவுடன் வந்து ஒரு நட்பு உடன்படிக்கை செய்து கொண்டது. எப்போ? 1778. அமெரிக்காவில் வந்து ஒரு சிலை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டார்ச் மாதிரி ஒரு கையில் சுதந்திர தேவி சிலை. அந்த சுதந்திர தேவி சிலை வந்து அமெரிக்க சுதந்திர போராட்டத்துக்கு பிரான்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு பரிசீலிச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்போ அமெரிக்க சுதந்திர போருக்கு பிறகு பிரான்ஸும் அமெரிக்காவும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நட்பு உடன்படிக்கை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெயினும் வந்து என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவோட வந்து ஒரு நட்பு உடன்படிக்கை மேற்கொள்கிறாங்க. பிரான்ஸும் அமெரிக்காவும் நட்பு உடன்படிக்கை செய்து கொண்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1778. அதே போல் அமெரிக்காவும் ஸ்பெயினும் நட்பு உடன்படிக்கை செய்து கொண்ட வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1779. இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா, பிரிட்டன் வந்து தனியாக போயிடுறான். இதனால் என்ன ஆகுது, பிரிட்டன் வந்து பிரான்ஸுக்கு எதிரான போரை வந்து அறிவிக்கிறாங்க. இதே போல் இந்தியாவிலையும் வந்து பிரெஞ்சு படையினுடைய ஆதரவுடன் நிஜாமும் மராத்தியரும் கைகோர்த்து செயல்பட்ட போக்கு ஆங்கிலேயருக்கு நெருக்கடியை அதிகப்படுத்தியது. ஆல்ரெடி இங்கே வட அமெரிக்கா பகுதியில் ஃப்ரான்ஸும் அமெரிக்காவும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஃப்ரான்ஸும் ஸ்பெயினும் ஜாயின் பண்ணிட்டு பிரிட்டனை தள்ளி விட்டாங்க. அதே நோக்கத்தில் இங்கே என்ன, அதனால் அங்கே அவனுக்கு போர் நடக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னா, ஆல்ரெடி வந்து மராத்தியரும் ஹைதராபாத் நிஜாமும் யார் கூட, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கூட இருந்தான். ஆனால் என்ன ஆகுதுன்னா, இந்த காலகட்டங்கள் 1779 காலகட்டங்களில் பிரெஞ்சு படையோட ஆதரவுடன் வந்து ஹைதராபாத் நிஜாமும் மராத்தியரும் என்ன பண்ணுறாங்கன்னா கைகோர்த்து செயல்படுறாங்க. இது வந்து ஆங்கில அரசுக்கு என்ன பண்ணுது, ஒரு பெரும் நெருக்கடியை அதிகப்படுத்துது. இந்த சூழல், சரிங்களா, இப்போ இதுதான் வந்து என்னென்னா
அந்த போருக்கான காலம் ஒன்று காத்திருக்கு பார்த்தீங்களா. அவனுக்கு கூட்டாளியாக இருந்த ஹைதராபாத் நிஜாமும் மராத்தியர் என்ன பண்ணிட்டான், ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டான். இப்போ ஆங்கிலேயர் வந்து இந்தியாவிலையும் தனிமைப்பட்டு போயிட்டான். இந்த டைமில் சரிங்களா, இந்த சூழலை தான் ஹைதர் அலி வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாரு, அவருக்கு சதமாக பயன்படுத்தி கர்நாடக பகுதியில் தானே ஆங்கிலேயர் இருக்கா, அந்த பகுதிக்கு படையெடுத்து போகிறார். சரிங்களா. அடுத்து நம்ம போர் நிகழ்வுகள் பார்க்கலாமா. பாருங்கள், ஹெக்டர் மன்ரோ சரிங்களா, ஹெக்டர் மன்ரோ அவருடைய தலைமையிலான படையுடன் சேர்ந்து செயல்பட வேண்டிய கர்னல் பெய்லி சரிங்களா, ஹெக்டர் மன்ரோ அவருடைய தலைமையிலான படையுடன் சேர்ந்து செயல்பட வேண்டிய கர்னல் பெய்லி அப்படிங்கிற ஒரு படைத்தளபதி ஹைதருடைய திடீர் தாக்குதலில் கடுமையான காயமடைஞ்சுவார். சரிங்களா. இது வந்து மன்ரோவை வந்து அவர் வந்து படையெடுத்து வந்த மன்ரோ திரும்பி என்ன பண்ணிடுவார், சென்னை நோக்கி போக வச்சிடும். அடுத்து ஹைதர் அலி என்ன பண்ணுறாரு, ஆற்காட்டை வந்து கைப்பற்றிடுவார். 1780 ஆற்காட்டை கைப்பற்றிடுவார். இந்த நிலையில் வந்து சென்னை அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சரிங்களா, வந்தவாசி போர் அப்படின்னு சொல்லி கர்நாடக பகுதியில் ஒரு போர் நடந்திருக்கு. அப்போ வந்தவாசி வீரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட சர் அயர்கூட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பாம்பேயில் இருப்பார். சரிங்களா. ஏன்னா அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ராபர்ட் கிளைவும் அயர்கூட் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, பிளாசி போருக்காக பாம்பே பகுதி போயிருப்பாங்க சென்னையிலேருந்து. இப்போ 1780 ஹைதர் அலி ஆற்காட்டு பகுதியை கைப்பற்றினோடனே சென்னை அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வந்தவாசி போரில் ஜெயிச்சார் இல்லையா அயர்கூட்டு, அவரை எங்களுக்கு ஹெல்ப்புக்கு அனுப்புங்க கடல் வழியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சார் அயர்கூட் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கடல் வழியே வந்து எங்கள் வங்காளத்துலேருந்து வருவார். வங்காளத்துலேருந்து கடல் வழியே வந்தவர் என்ன பண்ணுறாருனா ஹைதர் அலிக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றியை வந்து பெறுவார். சரிங்களா. அயர்கூட் வந்து என்ன பண்ணுறாரு, புதுச்சேரியை நோக்கி நகர்வார். ஏன்னா புதுச்சேரியில் ஃப்ரெஞ்சு இருக்கான், அவரை நோக்கி நகர்வார். இதற்கிடையே ஹைதர் அலி வந்து தஞ்சாவூர் அரசை வந்து தன்னுடைய பிடிக்குள் கொண்டு வந்திருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா 1781 அயர்கூட் என்ன பண்ணுறாருனா பரங்கிப்பேட்டை சரிங்களா, பரங்கிப்பேட்டை போர்ட்டனோவா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பரங்கிப்பேட்டை பகுதியை அடைந்து ஹைதருக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் வெற்றி பெற்றிருப்பார். சரிங்களா. அதாவது மேலே வந்து நம்ம என்ன பண்ணிட்டாங்க, அயர்கூட் வந்து ஹைதர் அலியை தோற்கடிச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். கீழே இருக்க பாயிண்டில் இந்த பாயிண்டில் என்ன பார்க்குறோம்னா, எந்த இடத்துல எந்த வருஷம் ஹைதர் அலியை வந்து அயர்கூட் தோற்கடிச்சார் அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். சரிங்களா. கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஃபஸ்ட்டு வந்து விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துறோம். ஹைதர் அலி ஆற்காட்டை 1780 கைப்பற்றார். ஹைதர் அலி கைப்பற்றதுனால ஆங்கில அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, வங்காள கவர்மெண்ட்டுக்கு சொல்லி அயர்கூட்டை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அயர்கூட்டு என்ன பண்ணுறாரு, கடல் வழியாக வந்து இங்கே ஹைதர் அலியை சந்திக்கிறாரு. அந்த சந்தித்த போரில் ஹைதர் அலி தோற்று போகிறார். சரிங்களா. சரி, இவங்க 2 பேரும் சந்தித்த போர் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதர் அலியும் அயர்கூட்டும் சந்தித்த போர் வந்து 1781 பரங்கிப்பேட்டை போர்ட்டனோவா அப்படிங்கிற இடத்துல ஹைதர் அலிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வகையில் அவர் வெற்றி பெற்றிருப்பார். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி நோக்கியும் அயர்கூட்டு நகர்ந்து போகிறார். இதற்கிடையில் மைசூர் படைகள் வந்து சோளிங்கர் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற போர்கள்லையுமே வந்து தோல்வியை தள்ளியிருப்பாங்க. சரிங்களா. ஹைதர் அலி பரங்கிப்பேட்டையில் நடைபெற்ற போரில் ஆங்கிலேயரிடமிருந்து ஒரு மயிர் இலையில் சரிங்களா, அவர்கள்ட்ட பிடிவுடிலிருந்து ஒரு நூல் இலையில் தப்பிச்சிருப்பார். ஹைதர் அலியுடைய மகன் திப்பு சுல்தான் வந்து கும்பகோணம் அருகே ஆங்கிலேயருடைய தளபதியான கர்னல் பிரத் ஒயிட்டை வந்து தோற்கடித்து சிறை பிடிச்சிருப்பார். இவ்வளோ விஷயம் இந்த இடத்துல இந்த இன்பிட்வீன் கேப்பில் நடந்திருக்கும். சரிங்களா. அயர்கூட்டு ஹைதர் அலி 2 பேரும் 1781 போர்ட்டனோவாவில் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி அயர்கூட்டு ஜெயிக்கிறார். ஆங்கிலேயர்கிட்ட பிடிபடுறதுலேருந்து ஜஸ்ட் மிஸ்ஸு ஒரு மயிர் இல்லையில் ஹைதர் அலி வந்து எஸ்கேப் ஆகிறார். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே போர்களில் ஆங்கிலேய படைக்கும் மைசூர் படைக்கும் சோளிங்கர் அப்படின்ற பகுதியில் நடைபெற்ற போர்லேயுமே மைசூர் படை தோற்கடிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பகுதியில் மைசூர் படைகளுக்கும் ஆங்கிலேய படைகளுக்கும் நடைபெற்ற போரில் அவருடைய ஹைதருடைய மகனான திப்பு சுல்தான் கர்னல் பிரத் ஒயிட்டை தோற்கடித்து சிறைப்பிடிக்கிறார். இந்த காலகட்டம் நடக்கும் பொழுது தான் 1782 புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதர் அலி வந்து மரணம் அடைஞ்சிருவார். சரிங்களா. போரின் போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஹைதர் அலி 1782 இறந்துடுவார். ஹைதர் அலியுடைய இறப்பிற்கு பிறகு அவருடைய மகனான திப்பு சுல்தான் ஆங்கிலேயருக்கு எதிரான போரை வந்து தொடர்ந்து நடத்துவார். சரிங்களா. 2 ஆண்டுகள் சரிங்களா, 2 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா 1783 திப்பு ஆங்கிலேய படைத்தளபதியான பிரிகேடியர் மேத்யூஸ் மற்றும் அவரது படை வீரர்களை கைது செஞ்சிருப்பார். சரிங்களா. தொடர்ச்சியாக போர் நடந்துகிட்டே தான் இருக்குது. 1783 ஆங்கிலேய படைத்தளபதியான கர்னல் பிரிகேடியர் மேத்யூஸு மற்றும் அவருடைய படை வீரர்களை வந்து கைது செஞ்சுருப்பார். இந்த விஷயம் வந்து பின்னால் திப்புவுக்கே வந்து மிகப்பெரிய ட்ராபேக்காக அமைஞ்சிருக்கும்.
சரிங்களா. மைசூர் சுல்தான் வெற்றி பெற்றுக்கிட்டே போகிறாங்க. சரி, அவங்களோட கவனத்தை திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்யூஸ் மங்களூரை நோக்கி ஒரு படையெடுப்பை வந்து மேற்கொண்டிருப்பார். இந்த நடவடிக்கை ஆங்கிலேயர் எதிர்பார்த்தபடி திப்பு சுல்தான் வந்து கர்நாடக பகுதி, சரிங்களா, கர்நாடக பகுதியை விட்டு மேற்கு கடற்கரையை நோக்கி நகர்ந்து போயிடுவார். சரிங்களா. அவங்க அதுதான் எதிர்பார்ப்பாங்க. இவன் வந்து கர்நாடக பகுதியில் வேறு லெவலில் அடித்து தூள் கிளப்பிட்டு போகிறான். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இந்த பகுதியை விட்டுட்டு கடற்கரை வழியாக மங்களூர் பகுதியை போயிட்டு நம்ம நோக்கி படையெடுப்போம் அப்படின்னோடனே என்ன பண்ணுறாங்க, மேத்யூஸ் தலைமையில் ஒரு பிரிட்டிஷ் படை வந்து என்ன பண்ணுறது, மங்களூர் பகுதிக்கு வருது. உடனே மங்களூர் பகுதியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திப்பு என்ன பண்ணுறாரு, கர்நாடக பகுதியில் நடைபெற்ற போர் அப்படியே விட்டுட்டு திரும்பி அவர் அங்கே மேற்கு கடற்கரை பக்கமாக போயிடுவார். இதைத்தான் வந்து பிரிட்டிஷ் எதிர்பார்த்து காத்துட்ருப்பானுங்க. இப்படி போயிட்டுருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இவங்க நேரடியாக ஸ்ரீரங்கப்பட்டினம் கோட்டையை வந்து கடுமையான முறையில் வந்து மங்களூர் பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியை வந்து மங்களூர் முற்றுகை, ஸ்ரீரங்கப்பட்டினம், இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப நாள் இந்த முற்றுகை போயிட்டே இருக்கும். 1783 நீண்ட நாட்களுக்கு நீடித்த மங்களூர் முற்றுகை. அப்புறம் திப்புவோட அப்பா வந்து மரணம் அடைந்தது. இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, திப்பு சுல்தானுக்கு ஒரு சோர்வை ஏற்படுத்தி என்ன ஆகுது, ஆங்கிலேயருடைய நடவடிக்கைகளுக்கு வந்து வலு சேர்ப்பதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கர்னல் லேங் அப்படிங்கிறவர் கரூரையும் திண்டுக்கல்லையும் வந்து கைப்பற்றிடுவார். சரிங்களா. கர்னல் லேங் அப்படிங்கிறவர் கரூரையும் திண்டுக்கல்லையும் மைசூர் சுல்தான்கிட்ட வந்து கைப்பற்றிடுவார். கர்னல் புல்லர்டன் வந்து என்ன பண்ணுவார்னா, பாலக்காட்டையும் கோயம்புத்தூரையும் கைப்பற்றிடுவார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கைப்பற்றக்கூடிய நோக்கத்துடன் யார், கர்னல் புல்லர்டன் வந்து முன்னேறி வந்த பொழுது திப்பு என்ன பண்ணிடுவார், நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானத்திற்கு விருப்பம் தெரிவிப்பார். சரிங்களா. இப்போ இதன் காரணமாக என்ன ஆகும்னா, உடன்படிக்கை கையெழுத்தாகும். என்னது, மங்களூர் உடன்படிக்கை. ஏன்னா மங்களூர் பகுதியில் தான் போர் நடந்துகிட்ருக்கு. 1784 மார்ச் 7, அது 1769 மார்ச் 4, இது வந்து 1784 மார்ச் 7. சரிங்களா. இந்த விஷயங்களால் என்ன ஆகுதுன்னா, உடன்படிக்கை கையெழுத்தாகுது. அப்போ இரண்டாம் கர்நாடக போர் நிறைவு பெறுவதற்கு காரணமாக அமைந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது, மங்களூர் உடன்படிக்கை. முதல் கர்நாடக போருக்கு வந்து சென்னை உடன்படிக்கை, இரண்டாவது கர்நாடக போருக்கு வந்து மங்களூரு உடன்படிக்கை. சரி, இதன் அடிப்படையில் வந்து அதனுடைய அந்த உடன்படிக்கை நிபந்தனைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை பார்த்துடலாம். சரிங்களா. எந்தெந்த ஆண்டு யார் யாருக்கு இடையில் சண்டை நடந்துச்சு, யார் யார் வெற்றி பெற்றாங்க, அவ்வளோதான் விஷயம். சரிங்களா. கர்னல் லேங் வந்து கரூரையும் திண்டுக்கல்லையும் கைப்பற்றுவார். கர்னல் புல்லர்டன் வந்து பாலக்காட்டையும் கோயம்புத்தூரையும் கைப்பற்றுவார். அதோடு மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுவார், ஸ்ரீரங்கப்பட்டினம், அதாவது மைசூர் அரசனுடைய தலைமையகத்தையும் நோக்கி போவார். அப்படி போகும்பொழுது தான், அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்ரெடி திப்பு என்ன பண்ணியிருப்பார், மங்களூர் பகுதியில் இருக்கக்கூடிய மங்களூர் பகுதியை மீட்கிறதுல அந்த விஷயத்தில் இருப்பார். அப்போ மங்களூர் முற்றுகை ஆல்ரெடி அவருக்கு பெரிய ஒரு பேர்டனாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஸ்ரீரங்கப்பட்டினத்தையும் வந்து ஆங்கிலேயர் தாக்க போகிறாங்க அப்படின்னே சிம்பு வந்து என்ன பண்ணி, திப்பு வந்து சரண்டராகி உடன்படிக்கை வாங்க அப்படின்னோடனே 1784 மார்ச் 7 மங்களூர் உடன்படிக்கை வந்து சைன் ஆகுது. சரிங்களா. அதுலேயுமே வந்து என்ன சொல்கிறாங்க, இரு தரப்பினரும் அதுவரை வென்ற பகுதிகளை திரும்ப ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து போரில் கைதானவர்களை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கப்பட்டது. இதன் மூலம் கவர்னர் ஜெனரலாக இருந்த வாரன் ஹேஸ்டிங் வந்து புதிதாக உருவாக்கப்பட்ட பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை வந்து வலிமை மிக்க எதிரிகளாக இருந்த மராத்தியர்கள் மற்றும் ஐதர்களிடமிருந்து பாதுகாத்துட்டார். சரிங்களா. இந்த உடன்படிக்கை மூலமாக, எனது மங்களூர் உடன்படிக்கை மூலமாக அப்போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வாரன் ஹேஸ்டிங் புதிதாக உருவாக்கப்பட்டு, ஏன்னா அப்போ தான் அவன் டெவலப் பண்ணி அந்த ஏற்கனவே கர்நாடக போரில் தான் அந்த சில பகுதிகள், சென்னை போன்ற பகுதியில் அவன் கைப்பற்றி வச்சுருக்கான். ஆல்ரெடி திருப்பியும் போர் நடக்குது. அப்போ செகண்ட் மைசூர் வாரில் என்ன அது, திப்பு தோத்துட்டார். கிட்டத்தட்ட தோக்குற நிலைமை தான். ஏன்னா மங்களூர் முற்றுகையில் இவர் மாட்டிக்கிட்டார். மங்களூர் முற்றுகையில் மாட்டிகிட்டு இருக்கும்போதே ஹெட் குவார்ட்டர்ஸான ஸ்ரீரங்கப்பட்டத்தை நோக்கி போயிட்டானுங்க. அப்போ அதனால் அவர் சமாதானத்துக்கு வர்றாரு. அப்படி இருக்கும் பொழுது வாரன் ஹேஸ்டிங், அப்போதைக்கு கவர்னர் ஜெனரலாக இருந்த வாரன் ஹேஸ்டிங் என்ன பண்ணுறாரு, புதிதாக உருவாக்கப்பட்ட பிரிட்டிஷ் ஆதிக்கத்தினுடைய வலிமை மிக்க பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை அப்போது வலிமை மிக்க எதிரிகளாக இருந்தால் மராத்தியர்கள் மற்றும் ஐதர்களிடமிருந்து பாதுகாத்திருப்பார். இந்த சமயத்தில் அமெரிக்காவில் வந்து அவர்களுடைய பிரிட்டிஷனுடைய குடியேற்றங்களை வந்து பிரிட்டன் பல வகையில் இழந்திருந்தாலும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து எந்த பகுதியுமே இந்தியாவில் வந்து இழக்காமல் இருந்திருப்பார். மாறாக என்னன்னா, இந்தியாவில் வந்து ஆங்கிலேய ஆட்சி பகுதிகளை வந்து ஒருங்கிணைத்திருப்பார். சரிங்களா. ஆங்கிலேய ஆட்சி பகுதிகளை இந்தியாவில்
ஒருங்கிணைத்திருப்பார். இதுதான் வந்து முதல் மற்றும் இரண்டாம் மைசூர் போரில் நடைபெற்ற சம்பவங்கள். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, முதல் மைசூர் போரில் வாரணை ஹாஸ்டிங் தான் இருந்திருப்பார். முதல் மற்றும் இரண்டாம் மைசூர் போர், இந்த 2 மைசூர் போருமே வாரணை ஹாஸ்டிங் இருந்திருப்பார். முதல் மைசூர் போர் ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கு இடையே நடைபெற்றிருக்கும். இரண்டாம் மைசூர் போரில் வந்து ஹைதர் அலி வந்து பாதியிலே 1782 இறந்துடுவார். அதனால் அவர் மகன் நடத்துவார். அப்போ நம்ம பார்த்திங்கன்னா சென்னை உடன்படிக்கை யாருக்கு இடையே கையெழுத்தானது அப்படின்னா ஹைதர் அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே கையெழுத்தானது. அதே போல் இரண்டாவது மைசூர் போரை நிறுத்தின உடன்படிக்கையான மங்களூர் உடன்படிக்கை வந்து திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே கையெழுத்தானது. சரிங்களா, இதுதான் விஷயம். சரி, மீதம் இருக்கக்கூடிய 2 போர்களையுமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். அதில் கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். சரிங்களா, இப்போ ஆல்ரெடி 50 நிமிஷம் வரைக்கும் வீடியோ போயிடுச்சு. சரிங்களா, தொடர்ச்சியாக பாருங்கள். நம்ம மீண்டும் இருக்கக்கூடிய பகுதியில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.